ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி டே 15 ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 12 டாபிக் பார்த்துருக்கோம், 2 நாள் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த 12 டாப்பிக்கில் ஒரு 7-8 சம்மு மட்டும், 7-8 டாப்பிக்கில் எல்லா டாப்பிக்லேயும் ஒவ்வொரு சம்மு. ஸோ ஒரு 7-8 ப்ராப்ளம் மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு பைப் அண்ட் சிஸ்டம் ப்ராப்ளம். ஸோ இது வந்து ஒரு பைப் அண்ட் சிஸ்டம். ஸோ பைப் அண்ட் சிஸ்டம் வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கான்செப்ட்டு. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த முடிக்கும் பைப் அண்ட் சிஸ்டம்னு கேட்குறாங்க, பட் ரொம்ப பேசிக்கான சம்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதில் ஒரு சம் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புவதற்கு முதற் குழாய் 12 மணி நேரம் ஆகிறது, ரெண்டாவது குழாய் வந்து 6 மணி நேரம் ஆகுது. ஸோ ஒரு தண்ணி தொட்டி இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு பைப்பு அந்த தண்ணி தொட்டியை நிரப்பணும் அப்படின்னா 12 மணி நேரம் எடுத்துக்குதான். ஃபஸ்ட்டு பைப்பு 12 மணி நேரம், ரெண்டாவது பைப்பு 6 மணி நேரம் எடுத்துக்குதான். மூன்றாம் குழாய்க்கு 4 மணி நேரம் ஆகிறது. ஸோ அப்போ தேர்ட் பைப்பு வந்து 4 மணி நேரம் எடுத்துக்குது. 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் தண்ணீர் தொட்டி நிரம்புவதற்கு ஆகும் நேரம் எவ்வளவு? ஸோ அப்போ 3ஐயுமே திறந்து விட்றாங்க, 1 2 3. இந்த 3 பைப்பையுமே திறந்து விட்டாங்கன்னா இந்த தண்ணி தொட்டி நம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஸோ அவ்வளோதான் கேள்வி. ஸோ இது வந்து டைம் அண்ட் ஒர்க் தான். நம்ம பார்த்துருப்போம்ல, இஃப் ஏ கேன் டூ ஏ ஒர்க் இன் 10 days, ஒரு வேலையை வந்து ஏ செய்கிறதுக்கு 10 நாள் ஆகும், பி செய்கிறதுக்கு 15 நாள் ஆகும், சி செய்கிறதுக்கு 20 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அப்போ ஏபிசி 3 பேர் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேள்வி கேட்பாங்களே. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பைப்பு 12 மணி நேரம், செகண்ட் பைப்பு 6 மணி நேரம், மூணாவது பைப்பு 4 மணி நேரம். ஸோ இதை அப்போ எப்படி பண்ணணும்? 3 பைப்பு சேர்ந்துச்சுன்னா 1 + 12 + 1 + 6 + 1 + 4. ஸோ அப்போ இது 3க்கும் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் 12ன்னு வரும். அப்போ இங்கே 1ன்னு வரும், இங்கே மேலேயும் கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 + 1 + 3ன்னு வரப்போகுது. அப்போ 6/12ன்னு வரும். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2ன்னு வரும். ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். 1/2ன்னு இருக்குது, அதை நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்ல. ஸோ அப்போ 2 hours அப்படிங்கிறது தான் ஆன்சர். 2 மணி நேரம் ஆகும். 3 பைப்பு சேர்ந்து அதை நிரப்புனுச்சுன்னா 2 மணி நேரம் ஆகும். ஆப்ஷன் ஏ 2 மணி நேரம் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஸோ பேசிக்காக ஒன்று புரிஞ்சுக்குவோமே, ஒரு பைப்பு ஃபஸ்ட்டு பைப்பு மட்டுமே 12 மணி நேரத்தில் நெப்பிடுதான், ரெண்டாவது பைப்பு 6 மணி நேரத்தில் இது பண்ணிடுதான், ஃபினிஷ் பண்ணிடுதான், மூன்றாவது பைப்பு வந்து 4 மணி நேரம் எடுத்துக்குதான் நிரம்புறதுக்கு. அப்போ 3 குழாயுமே சேர்ந்து திறந்து விட்டாங்க அப்படின்னா இந்த டைமை காட்டியும் கம்மியாக தானே ஆகும். அப்போ இந்த ஆப்ஷன் வரவே வராது. ஸோ 12 மணி நேரம் அப்படிங்கிறது வரவே வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு பைப்பு மட்டுமே நெப்புச்சுனாலேவும் 12 மணி நேரத்தில் வந்து அது வந்து கம்ப்ளீட் பண்ணிடுதான். அப்போ மொத்தம் 3மே சேர்றப்ப 12 மணி நேரம் அப்படிங்கிறது தப்பான ஆப்ஷன் தான். ஸோ இது வந்து ராங்கான ஆன்சர் அப்படின்னு நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இப்போ மீதி 3 ஆப்ஷனை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு பார்த்தா போதும். ஸோ இதுலேருந்து பார்த்தோன்னே கூட ஒரு ஆப்ஷனை எடுத்து விடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த ப்ராடக்ட் ஆஃப் 2 ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர் இஸ் 35. அதாவது ஒன்றுக்கொன்று பகா எண்களான 2 எண்களின் பெருக்கல் தொகை 35 எனில் அதனுடைய எல்சிஎம் கேட்டிருக்காங்க, மீச்சிறு பொது மடங்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, 2 நம்பர், அந்த 2 நம்பர் எப்படி இருக்கான், ரிலேட்டிவ்லி பிரைம் டு ஈச் அதராக இருக்கான். அதாவது கோ பிரைம்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ்லி பிரைம்னாலும் க்ரோ பிரைம்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 3,4, அதாவது காமன் ஃபேக்டர். இந்த மாதிரி கோ பிரைம் அல்லது ரிலேட்டிவ்லி பிரைமாக இருக்கிற நம்பர்ஸுக்கு காமன் ஃபேக்டர் 1 தவிர வேறு நம்பர்ஸ் இருக்காது. ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். உதாரணத்துக்கு 17 18, இதுக்கு 18 19, இதுக்கு வேறு ஏதாவது காமனான ஃபேக்டர் இருக்கா? ஸோ அப்போ இதுதான் கோப்ரைம், அதாவது ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு ஒன்று காமன் ஃபேக்டர் 1 தவிர வேறு எந்த நம்பருமே காமன் ஃபேக்டர் இருக்காது. ஸோ அப்போ இது ரெண்டுனுடைய ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபி ரிலேட்டிவ்லி பிரைம்னு சொல்லிட்டாங்க. இதை ரெண்டுனுடைய ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 35ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய எல்சிஎம் என்ன? கண்டிப்பாக 35 தான் இருக்கும். இப்போ இந்த இதை எடுத்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 3 நம்பர் சொல்லியிருக்கேன்ல, இதையே நம்ம போட்டு பார்ப்போமே. அப்போ 3 4, இந்த 2 நம்பரோட ப்ராடக்ட் 12ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் எனக்கு கேட்குறாங்க அப்படின்னா நான் என்ன செய்வேன், ஃபஸ்ட்டு 3ஆல் இது பண்ணுவேன், அப்புறம் 4ஆல் டிவைட் பண்ணுவேன், 1,1ன்னு வந்துடும். அப்போ எல்சிஎம் எனக்கு என்னென்னு வரும், 3 × 4 12ன்னு தானே வரும். ஸோ அப்போ எந்த 2 நம்பரை எந்த 2 ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பரை எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் அதனுடைய ப்ராடக்ட் தான் எல்சிஎம்மாக வரும். ஸோ அப்போ அதுதான் இங்கே கேட்குறாங்க. 2 ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர்னுடைய ப்ராடக்ட் வந்து 35 அப்படின்னா அதனுடைய எல்சிஎம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ அதனுடைய எல்சிஎம் என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் சி 35, 35. அந்த ப்ராடக்ட் தான் எல்சிஎம்மாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னே இனிமேல் வந்து கரெக்டாக போட்டுருணும். என்ன அப்படின்னா 2 நம்பரோட ப்ராடக்ட். ஸோ நம்ம அந்த 2 நம்பரே என்னன்னே கண்டுபிடிக்கல. ஸோ இப்போ வேறு
வேறு ஏதோ ஒரு ப்ராடக்ட் இந்த 35க்கு பதிலாக ஒரு பெரிய நம்பர் கொடுக்குறாங்க, ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுக்குறாங்க, 4 டிஜிட்டில் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அதனுடைய எல்சிஎம் என்னன்னு கேட்டாலும் அந்த ஆன்சர் என்ன இங்கே கொடுத்தாங்களோ அது அப்படியே ஆன்சரில் ஆப்ஷனாக இருக்கும், அதை அப்படியே டிக் அடிச்சுட்டு போயிடணும். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 35 அப்படிங்கிறது தான் இதற்குரிய ஆன்சர். அடுத்த கொஷின், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஷின். அதாவது ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. அப்போ தனி வட்டி தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு 7500 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 8%ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை, என்னங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா PNR டிவைடட் பை 100. அப்போ என்ன வந்து என்னன்னு சொல்லி கொடுக்காங்க, 1.5 வருஷம், 1 வருஷம் 6 மாதம் அப்படின்னா 1.5 வருஷம். நான் எப்படி எழுதிக்கிறேன், 1/2 3/2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். அப்போ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பிக்கு பதிலாக 7500, என்னுக்கு பதிலாக 3/2, ஆறுக்கு பதிலாக 8 டிவைடட் பை 100. இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்கே 2 இங்கே 4ன்னு வரும், இந்த 2 வச்சு கேன்சல் பண்ணேன்னா அப்போ 75 × 12 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ 75 × 12, 75 × 10 715 வரும். அப்புறம் 75 × 2 என்னென்னு வரும், 75 + 75 115 வரும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 900 அப்படிங்கிறது தான் எனக்குரிய ஆன்சர். 900, ஆப்ஷன் டி 900ங்கிறது தான் எனக்குரிய ஆன்சர். அடுத்த கொஷின். ஸோ இது வந்து ஒரு பிளட் ரிலேஷன் கொஷின். இது வந்து ஒரு பிளட் ரிலேஷன் கொஷின். என்ன கொடுத்துருக்காங்க, ரவி was at a family gathering when he pointed to a woman sitting across the room and said. ஸோ அப்போ ரவி ஒரு உமனை பார்த்து சொல்கிறேன், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷீ இஸ் த, இந்த ஷீங்கிறது அந்த உமனை குறிக்குது. ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் மை கிராண்ட்ஃபாதர்ஸ் ஒன்லி சன். மை கிராண்ட்ஃபாதர்னால் ரவியினுடைய கிராண்ட்ஃபாதர். அப்போ ரவி அப்படிங்கிறது ஒரு மேல், அதனால் கட்டம் போடுறேன். அவருடைய கிராண்ட்ஃபாதர். ஸோ அது அம்மாவோட அப்பாவோட அம்மாவானா இப்போதைக்கு நமக்கு தெரியாது. அப்போ ரவியினுடைய கிராண்ட்ஃபாதரினுடைய ஒன்லி சன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரவியோட கிராண்ட்ஃபாதருக்கு ஒரே பையனா, அப்போ இது கண்டிப்பாக பையனாக தான் இருக்கும். இப்போ ரவியினுடைய கிராண்ட்ஃபாதர், இது ரவியினுடைய அப்பா, இது ரவியினுடைய தாத்தா. அப்போ ரவியினுடைய கிராண்ட்ஃபாதர்னுடைய ஒன்லி சன், ஒரே மகனினுடைய மகள் அப்படின்னா எங்கள் மகள் ஃபீமேல் அப்படிங்கிறதுக்காக நான் ரவுண்ட் போடுறேன். ஸோ இதுதான் அந்த உமன். அப்போ ரவிக்கும் அந்த உமனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா சிஸ்டர் பிரதர் ரிலேஷன். அப்போ சிஸ்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ சிஸ்டர். ஏன்னா ஹவு இஸ் த உமன் ரிலேட்டட் டு ரவி, ரவிக்கு அந்த உமன் என்ன வேணும்னா ரவிக்கு அந்த உமன் சிஸ்டர் வேணும். எப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னா, இவள் என் தாத்தாவின் ஒரே மகனின் மகள். அப்போ என் தாத்தாவின் அப்படின்னா இவங்க, இது அவங்க அப்பா, இது அவங்க தாத்தா. அப்போ என் தாத்தாவின்னா ரவியோட தாத்தாவின் ஒரே மகன் அப்படிங்கிறது ரவியோட அப்பா, ஒரே மகனின் மகள் அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணை சொல்கிறியா. அப்போ ஒரே மகனின் மகள் அப்படின்னா ஒரே மகன். அப்போ ரவியோட தாத்தாவுக்கு ஒரே ஒரு மகன் தானே, அப்போ அது அவங்க அப்பாவாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு பையன் இருக்காங்கங்கிற மாதிரி தானே இங்கே மீன் ஆகுது. அப்போ இவங்க 2 பேரும் பிரதர் சிஸ்டர். அப்போ ரவிக்கு இந்த பொண்ணு என்ன வேணும் அப்படின்னா சிஸ்டர் முறை ஆகுது. ஸோ அப்போ சிஸ்டர், சகோதரி அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ சிஸ்டர். அடுத்த கொஷின், அப்சர்வ் த டாட்ஸ் ஆன் த டைஸ் இன் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். என்ன கொடுக்குறாங்க, 2 ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஒரு டைஸினுடைய 2 வடிவம் கொடுத்துருக்காங்க, அதாவது மாற்றி வச்சு 2 இது வேறு பொசிஷனில் வச்சு 2 இது கொடுத்துருக்காங்க. இதில் 4க்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 4க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும், இங்கேயும் 5ன்னு இருக்குது, இங்கேயும் 5ன்னு இருக்குது, இங்கே 1ன்னு இருக்குது, இங்கேயும் 1ன்னு இருக்குது. இப்போ நமக்கு ஒரு ரூல் இருக்குது, என்ன அப்படின்னா ஒரு டைஸினுடைய ஒரு பகடையினுடைய 2 இது கொடுத்துருக்காங்க, அதாவது 2 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஃபிகர் இருக்குது. அந்த 2 ஃபிகரில் ஏதோ ஒரு 2 ஃபேஸ் காமனாக இருக்குது. அதில் ஏதோ ஒரு ஃபேஸ் அதே பொசிஷனில் இருக்குது, சேம் பொசிஷனில் இருக்குது. இப்போ இங்கே வந்து இந்த ப்ராப்ளம் எடுக்கிற முடியும். 2 ஃபேஸ் காமனாக இருக்கா, 5ம் 1ம் 2லேயுமே காமனாக இருக்குது. ஒரு ஃபேஸ், இந்த 5ங்கிற ஃபேஸ் வந்து 2 இடத்துலையுமே சேம் பொசிஷன், இங்கிட்டும் இந்த இடத்துல தான் இருக்குது, இங்கிட்டும் இந்த இடத்துல தான் இருக்குது. அப்படி சேம் பொசிஷனில் இருந்துச்சுன்னா அந்த இன்னொரு ஃபேஸ் இருக்கும்ல, இந்த இன்னொரு ஃபேஸ் அப்படிங்கிறது இங்கே 2ன்னு இருக்குது, இங்கே 4ன்னு இருக்குது. இந்த 2,4 கண்டிப்பாக ஆப்போசிட் டு ஈச் அதராக தான் இருக்கும், ஆப்போசிட் டு ஈச் அதர்.
ஸோ திருப்பியும் சொல்கிறேன், ஒரு பகடையினுடைய 2 இது கொடுத்துருக்காங்க, அதாவது 2 ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஒரே பகடையை வேறு வேறு இதில் வச்சு 2 ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஃபிகரில் 2 டைஸில் 2 ஃபேஸ் காமனாக இருந்து அதில் ஏதோ ஒரு ஃபேஸ் சேம் பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடியல அந்த இன்னொரு ஃபேஸ், அப்போ அந்த 2 காமனான ஃபேஸை தவிர்த்து மீதி இன்னொரு ஃபேஸ் தெரியும்ல, அந்த 2மே ஆப்போசிட் டு ஈச் அதராக தான் இருக்கும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அப்போ இங்கே 2ம் இங்கே 4ம் இது 2ம் ஆப்போசிட் டு ஈச் அதராக தான் இருக்கும். அப்போ 4க்கு ஆப்போசிட்டாக என்ன நம்பர் இருக்குன்னு தானே கேட்குறாங்க. 4க்கு ஆப்போசிட்டாக 2 தான் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் A2 அப்படிங்கிறது தான் இதற்குரிய கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எ சம் ஆஃப் ₹50,000 12% பெர் ஆனம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 2 வருஷம். அப்போ ₹50,000 ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு குத்தகை விடப்பட்டால் தனிவற்று மற்றும் கூட்டு வட்டிக்கு இவைகளுக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பெருசாக இருக்க போகுது. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க நம்மகிட்ட. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க ₹5,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 12%ன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, 2 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இது 2யும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா நமக்கான ஆன்சர் என்னவோ அது கிடச்சிரும். பட் இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார் 2 இயர்ஸ் 2 ஆண்டுகளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PR² டிவைடட் பை 100². இந்த P அப்படிங்கிறது பிரின்சிபலாக குறிக்கும். அப்போ ₹5,000. R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%, 12 × 12ன்னு போட்டுக்கிறேன். 100², 100 × 100. ஸோ இதை எனக்கு சால்வ் பண்ணேன்னா எனக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இங்கே 2 0, இங்கே 2 0, இங்கே இது 0, இதையும் அடிச்சிடுறேன். 155, இங்கே 2 5 சார் 10, இந்த 2 வச்சு அடிச்சா 6ன்னு வரும். அப்போ 6 × 12, 6 × 12 என்னன்னு வரும்? 10 × 6 60, 2 6 12, 60 + 12 72ன்னு சொல்லி வருமா? ஸோ ஆப்ஷன் சி ₹72, ₹72 அப்படிங்கிறது அதற்குரிய ஆன்சர். ஸோ 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இது. ஸோ 2 வருஷத்துக்குன்னு கேட்டால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 இயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு அதை 2யும் மைனஸ் பண்ணாலும் இதே இந்த ₹72 தான் வரும். ஸோ அடுத்த கொஷின், பிரெத் ஹைட் வால்யூம் ஆஃப் எ கியூபாய்டு, அதாவது ஒரு கனச்செவ்வகத்தினுடைய அகலம் உயரம் மற்றும் கன அளவு கொடுத்துருக்காங்க. அப்போ லென்த்து கண்டுபிடிக்கணும். அப்போ பிரெத்து 10 சென்டிமீட்டர்னா, ஹைட்டு 11 சென்டிமீட்டர்னா, வால்யூம் 3080 சென்டிமீட்டர் கியூப். அப்போ கியூபிக் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வால்யூம் அப்படின்னாலே சென்டிமீட்டர் கியூப், அதாவது மீட்டர் கியூப் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கியூபில் தான் வரும். அப்போ இதனுடைய லென்த்து என்ன, அதனுடைய நீளம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா போதும். அப்போ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு தானே வால்யூமு. இது வால்யூம்கான ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. அப்போ பிரெத்து கொடுத்துட்டாங்க 10, ஹைட்டு கொடுத்துட்டாங்க 11, லென்த்து தான் கண்டுபிடிக்க போகிறேன், அது எல்லுன்னு வச்சுக்கிறேன். வால்யூம் என்னன்னு சொல்லிட்டாங்க 3080. இப்போ நான் கேன்சல் பண்ணேன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். 0 0 கேன்சல் பண்ணுறேன். 11 அடிச்சேன்னா 2 11 22 88ன்னு வரும். அப்போ 8 11 88. அப்போ லென்த் இஸ் ஈக்குவல் டு 28 சென்டிமீட்டர். லென்த் இஸ் ஈக்குவல் டு 28 சென்டிமீட்டர். இதனுடைய நீளம் 28 சென்டிமீட்டர். ஸோ லென்த் அப்படின்னா சென்டிமீட்டரில் தான் யூனிட் வரணும். அப்போ வால்யூம்க்கு ஏன் சென்டிமீட்டர் கியூப்னு போடுறோம்? வால்யூம் இங்கே ஒரு சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே ஒரு சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே ஒரு சென்டிமீட்டர். லென்த்லேயும் சென்டிமீட்டர் தான் வரணும், பிரெத்தையும் சென்டிமீட்டரில் தான் அளக்க போகிறோம், ஹைட்டும் சென்டிமீட்டர். அப்போ 3 சென்டிமீட்டர் வர்றதுனால தான் வால்யூம்னுடைய இது என்னன்னு வருது, யூனிட் என்னன்னு வருது, சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அப்போ லென்த் இஸ் ஈக்குவல் டு 28 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி தான் இதற்குரிய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.